இது என்னோட சாட்சிய சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா, இந்த சாட்சி வந்து இதுக்கு வந்து எப்போ குட் ஃப்ரைடே வருதோ, அப்பல்லாம் வந்து இந்த சாட்சி தான் என் மைண்டுக்குள்ள வந்து நிக்கும். என் வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச சம்பவம். என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் சர்ச்சுக்கு போவேன். அப்ப எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட பாடுகளுக்காக ஆண்டவர் சிலுவையில உயிர குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எனக்கு புரியவே இல்ல. அவரும் சிலுவையில உயிர குடுக்குறதுக்கும், நம்மளோட வியாதி சரியாகுறதுக்கும், நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கும் என்ன லிங்க் இருக்கு? அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நம்பணும் அப்படின்ற மாரி நான் நினைப்பேன் சின்ன வயசுல இருந்தே. சரி எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் இருந்தேனே தவிர, என் இருதயத்துக்குள்ள அது போகவே இல்ல. இது எனக்கு எப்படியாவது புரிய வைங்க அப்படின்னு சில நேரம் நான் கேட்டிருக்கேன். அந்த சிலுவை பாடுகள குறித்து தியானிக்கும்போது, அப்புறம் அந்த ராப்போஜன ஆராதனையில தியானிக்கும் போதெல்லாம், இது எனக்கு சுத்தமா புரியல. எல்லாரும் பண்றாங்க. அதனால நான் பண்றேன் அப்படின்ற மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு 8 வருஷமா வீசிங் இருந்துச்சு. இழுப்பு வியாதி இருந்துச்சு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் அதுல. பஸ்ல சென்னையில இருக்க தூசிலாம் நமக்கு தெரியும். பஸ்ல போயிட்டு வந்த உடனேவே எனக்கு வீசிங் மாதிரி வர ஆரம்பிச்சுரும். ஒரு கன்டினியூஸா ஒரு நாள் ஃபுல்லா சிரிச்சுட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேப்பியா இருந்தேனாலே எனக்கு வீசிங் வர ஆரம்பிச்சுரும். அவ்ளோ கஷ்டப்பட்டேன். அது வீசிங்கோட வந்து படுக்க முடியாது. படுத்தேன்னா உடனே வீசிங் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். உட்கார்ந்துட்டே நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்துட்டே இருப்பேன். இப்படி ஒரு போராட்டம் இருந்துச்சு. நான் அதுக்கு நெறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். எதுவுமே எனக்கு செட் ஆகவே இல்ல. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு நாளு ஒரு வருஷ கடைசியில நியூ இயர் பிரேயருக்கு முன்னாடி ஒரு 3 நாள் உபவாச கூட்டம் நடந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப வீசிங் தான். நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா இருக்க மாட்டேன். லீவுல வீட்டுக்கு வந்து ஹாஸ்டல்ல இருந்து லீவுல வீட்டுக்கு வந்தாலே வீட கிளீன் பண்றேன்னு ஏதாவது பண்ணுவேன். எல்லா வாட்டியும் வரும்போதும் வீசிங் வந்துரும். ஸோ அந்த வாட்டியும் அதே மாரி வீசிங் இருந்துச்சு. அப்போ நான் வந்து சர்ச்சு மீட்டிங்ல இருந்தேன். எனக்கு வாய திறந்து துதிக்க கூட முடியல ஆண்டவர். பேசினா ரொம்ப வீசிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. நான் வீட்ல நைட் எல்லாரும் தூங்கிட்டாங்க. எனக்கு படுத்தேன்னா வீசிங் வருமே. அதனால சாஞ்சு உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இது எவ்ளோ கஷ்டமா இருக்கு. வேற ஏதாவது கை, கால் வலி அப்டின்னா, ஏதாவது ஒரு பொசிஷன் மாத்தி வச்சா சரியா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். மூச்சு விடுறதுல பிரச்சனைனா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வேள நீங்க இந்த உலகத்துல வந்து இருக்கும்போது, இந்த மாதிரி உங்களுக்கு வீசிங் வந்திருந்துச்சுன்னா, இது எவ்ளோ கஷ்டம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எங்க என் வேதனை புரிய போகுது அப்டின்னு சொல்லி ஒரு ஒரு புலம்பலா தான் நான் ஆண்டவர்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். நீங்கலாம் எனக்கு சரி பண்ண போறதில்ல. அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கவங்களுக்கு அவங்கவங்க பிரச்சனை அப்டின்ற மாரி பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த நாள் 3 நாள் மீட்டிங்ல 3வது நாள் வந்து சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ணிட்டு இருந்தப்ப, ஆல்டர் கால் குடுத்தாங்க. அப்பவும் வந்து ஆல்டர் கால் முன்னாடி போகலன்னா அம்மா திட்டுவாங்க. பாஸ்டர் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயத்துல தான் நான் முன்னாடி போனேன். அப்போ நான் அந்த அந்த ஆல்டர்ல வந்து ஆண்டவர் வந்து சிலுவையில அறைஞ்ச மாதிரி ஒரு காட்சிய நான் பார்த்தேன். காட்சினா ஃபேஸ்லாம் எனக்கு தெரியல. ஒரே அந்தகாரமா இருக்கு. அந்த சிலுவை மட்டும் தெரியுது. அதுல வந்து ஒரு உருவம் தொங்கிட்டு இருக்குது. ஃபேஸ் எதுவுமே எனக்கு தெரியல. அப்ப நான் வந்து நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். தீர்க்க தரிசனம் எதுனாலுமே நான் நம்ப மாட்டேன். அப்படின்றப்ப நான் நான் எனக்குள்ள சொல்ட்டே இருக்கேன். நீ வந்து ஏதோ ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்க நீ. ஏதோ ஹாலிவுட் படம் ஏதோ பார்த்திருக்க. ஏதோ ஒரு சீன் உன் அப்படிங்கிறப்போ, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு வாட்டியும் மூச்சு விடுறப்போ, மேல ஏறி தான் மூச்சு விடணும். அதுவும் சில பேர் சொல்றாங்க, எஸ் பெண்ட் மாதிரி ஆண்டவர வந்து சிலுவையில அறைஞ்சாங்க. வேதனைய கூட்டுறதுக்காகன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எப்படியோ நேரா அறைஞ்சிருந்தாலுமோ, எஸ் பெண்ட் வச்சு அறைஞ்சிருந்தாலுமோ, கால மூவ் பண்ண முடியாது. கை வந்து மேல ஆணி அடி அட அ அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இப்போ நம்ம மூச்சு விட்டு எல்லாரும் ஒரு வாட்டி மூச்சு விட்டு பார்த்தோம்னா தெரியும் நமக்கு. நம்ம அப்படி அந்த உதரவிதானம்னு சொல்லுவாங்க. அந்த நெஞ்சு பகுதி வந்து மேல ஏறிட்டு வரணும். அப்போ ஒரு வாட்டியும் மேல ஏறும்போதும் கையில, காலெல்லாம் வலிக்கும். அந்த ஒரு மூவ்மெண்ட் குடுத்து தான் மேல ஏன்னா கால்ல வந்து கீழ எதுவும் இல்ல. ஆணி வந்து அடிச்சு தான் அதுதான் தாங்கிட்டு இருக்கு. கால் கீழ பூமி இல்ல. எதுவுமே ஒரு ஸ்டாண்டோ எதுவுமே இல்ல. அப்படின்றப்போ ஒவ்வொரு வாட்டியும் மூச்சு விடுறப்போ கஷ்டப்பட்டு மேல ஏறி ஏறி ஆண்டவர் வந்து மூச்சு விடுற மாதிரி அப்போ ஒரு சத்தம் கேக்குது. கஷ்டப்பட்டு மூச்சு விடுற சத்தம். அ அ அப்படின்ற இரைக்கிற சத்தம். அது வந்து என்னோட வீசிங் சத்தம் மாதிரி என் காதுல வந்து விழுது. நானும் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அந்த சமயத்துல. அப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது.
ஆண்டவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, "உன் வேதனை எனக்கு தெரியாமலாம் கிடையாது. நான் சிலுவையில இதெல்லாம் அறைஞ்சுட்டேன். நீ வந்து நெனச்சிட்டு இருக்க. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. நீங்க நீங்க பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டீங்க. என் வேதனைலாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது?" அப்படின்னு நீ சொல்ற. ஆனா அப்படி கிடையாது. உன்னோட வேதனைய நான் சிலுவையில சுமந்துட்டேன். உன்னோட வீசிங் வலிய நான் சுமந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களோட வேதனைய வந்து இவ்ளோ அசால்ட்டா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப கூட நான் வீசிங் சரியாகணும்லாம் நான் பிரேயர் பண்ணல. எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆறுதல். நம்ம நம்ம ஒரு புலம்பிட்டு இருக்கோம் எங்கேயோ, அதை கூட ஆண்டவர் கேட்கிறாரே! இவ்ளோ நேசிக்கிறாரா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு கடவுள் தான் இருக்கீங்க. அதனால நான் வந்து 100% உங்கள நான் நேசிப்பேன். ஆனா நீங்க வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும்ல நேசிக்கிறீங்க. அப்ப எல்லாரையும் ஷேர் பண்ணி தானே நேசிப்பீங்க. அது மாரி ஏதோ ஒரு மூலையில ஒருத்தி இருக்கான்னு தானே நீங்க நினைப்பீங்க. நீங்க என்னைய விட இவங்களெல்லாம் நெறைய நேசிப்பீங்களா இருக்கும். என்னைய விட எங்க அம்மா, ஆ தம்பி, அக்காவெல்லாம் நெறைய நேசிப்பீங்க. ஏன்னா அவங்கலாம் எப்போதும் பிரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. என்னையெல்லாம் நேசிக்க மாட்டீங்க. அப்படின்னு நானே ஒரு மனசுக்குள்ள ஒரு இது வச்சிருந்தேன். அதையும் ஆண்டவர் அன்னைக்கு உடைச்சு எடுத்தாரு. என்னன்னா, "நான் உன்ன எவ்ளோ நேசிக்கிறேன் பாரு. நீ உன்னோட சின்ன புலம்பல கூட நான் வந்து ஆன்ஸர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் உனக்காக உன்னோட வீசிங் சரி, மத்த எல்லாத்தையும் நான் அந்த சிலுவையில சுமந்துட்டேன்." அப்படின்னு சொல்ற மாரி எனக்கு இருந்துச்சு. அதுலருந்து எனக்கு வீசிங்கும் சரியாயிடுச்சு. நான் அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வீசிங் சரியாயிடும்ன்றது. பெர்சனலா எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கூட பில்ட் ஆச்சுன்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த நாள்ல இருந்து வீசிங்க ஆண்டவர் சரி பண்ணாரு. இது மாரி தான். நம்ம எல்லாத்தையுமே ஆண்டவர் சிலுவையில சுமந்துட்டாருங்க. நம்ம நெனைக்கிறோம், இதெல்லாம் ஆண்டவருக்கு புரியுமா? நம்ம பிரச்சனை தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லோன்லியா ஃபீல் பண்றது இன்னைக்கு ஒரு வெர்ஸ் அந்த இத அனுப்பிச்சு விட்டுருந்தாங்கல்ல ஜெஃப்ரி. ஆண்டவர் வந்து சிலுவையில தனியா தொங்குனாரு அப்படின்னு சொல்லி. நமக்கு தோணலாம். தனியா எங்க தொங்குனாரு? 2 திருடர்கள் கூட தானே தொங்குனாரு அப்படின்னு. அந்த லோன்லினஸ் எப்படின்னா, கடவுளால கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அவர் தான் கடவுள். இருந்தாலும் அந்த கனெக்ஷன் இல்ல. பாவம் அவ்ளோ உலகத்துல இருக்க எல்லா பாவம் ஒரு தலை மேல இருந்ததுனால, அவரால அந்த வேதனைய தாங்கவே முடியல. அதனால தான் "ஏலி ஏலி லாமா சபக்தானி" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது ஒரு பயங்கரமான ஒரு லோன்லினஸ். ஆண்டவர் நம்ம கூட இல்ல அப்படிங்கிற ஃபீல் பண்ற அந்த பாவத்துல இருக்கிற ஒரு லோன்லினஸ் வந்து ரொம்ப கஷ்டமானது. அதையும் சுமந்துட்டாரு. ஒருவேளை நீங்க தனியா இருந்துக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அதோட வலியும் ஆண்டவருக்கு தெரியும். ஆ பைபிள் சொல்லியிருக்கு, நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் வந்து ஏசப்பாவா இந்த பூமியில வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வலி, வேதனைலாம் அவருக்கு தெரியலையோ அப்படின்னு நம்ம நெனைக்கலாம். ஆனா, அவர் அதெல்லாம் த்ரூ பண்ணதுனால, இப்போ நீங்க உட்கார்ந்து நீல் டவுன் பண்ணி, "ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனை இருக்கு. நான் இத எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்?" அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அப்ப அவருக்கு வந்து கண்ணீர் வரும். நம்ம பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல. அப்படின்ற வலி அவருக்கு புரியும். உடனே இறங்கி வந்துருவாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் தான் நம்ம இந்த குட் ஃப்ரைடேல நினைவு கூர்ந்துட்டு இருக்கோம். அவரோட பாடுகள நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். சரி, நம்ம தொடர்ந்து ஆவின் கனிகள பத்தி தியானிக்கிறோம். அன்பு, சந்தோஷத்த பத்தி தியானிச்சுட்டு இருக்கோம். சந்தோஷமே நான் இன்னும் முடிக்கல தான். ஆனா, எனக்கு இப்போ சமாதானம் லீடிங் இருக்கிறதுனால நான் எடுக்கிறேன். ஒருவேளை அடுத்த வாரம் சந்தோஷம், சமாதானம் 2ல உள்ள பாதி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு ஆவியின் கனிகள பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அன்பா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு நான் நம்புறேன். ஒருவேளை அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில உடனே கிரியை செய்யாட்டியும், நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது இத நம்ம பண்ணணும். ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சா போதும். ஒரு வாரத்துக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். அந்த கனியில ஆண்டவர் வந்து மகிமைப்படுவாரு. அது அது நம்ம லைஃப் ஹேபிட்டா மாறிடும். ஆ சரி, சமாதானத்த பத்தி நம்ம தியானிக்க போறோம். ஏசாயா 53:5 யாராவது இருந்தா படிங்க. எல்லாரும் தியானிக்கிற வசனம் தான். அகைன் குட் ஃப்ரைடே வெர்ஸ். ஏசாயா 53:5. யாராவது படிக்கிறீங்களா? இல்ல நானே படிச்சிடவா? சரி, நானே படிச்சிடுறேன். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். நம்மளோட பாவங்களுக்காக அவர் காயப்பட்டு, அவர் நொறுக்கப்படுறார் சிலுவையில. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இதுதான் நம்ம தியானிக்க போறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை. ஆக்கினைனா பனிஷ்மென்ட். இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கு. பனிஷ்மென்ட் தட் brought us
பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சமாதானம் வேணும்னா ஒரு தண்டனை வேணும். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சுக்கலாம். உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் இல்ல அப்பாவுக்குமோ சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சமாதானத்துக்கு போகணும்னா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வேணும். ஒரு ஈகோ உடையணும். ஒரு ஒருத்தர் இறங்கி போகணும். அது ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை ஒருத்தர் வாங்கினாதான் சமாதானமா ஆக முடியும். இந்த ஆக்கினைய, இந்த தண்டனைய ஆண்டவர் சிலுவையில ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லியிருக்கு. யாக்கோபு கதை எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு ஏசா 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா யாக்கோபு வந்து ஏசாக்கு வர வேண்டிய பிளெஸ்ஸிங்க ஏமாத்தி எடுத்துக்கிட்டாரு. இப்ப இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கு. யாக்கோபு வந்து லாபான் கிட்ட போய் கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லாம் சம்பாதிச்சுட்டாரு. இப்போ ஏசாவை பார்க்கணும்னாலும் அந்த சமாதானம் அவர் இதயத்துல இல்ல. முன்னாடி துரோகம் பண்ணிட்டோமோ, ஏதாவது பண்ணிருவாரோ அப்படிங்கிற பயம் ரொம்ப இருக்குது. இப்ப யாக்கோபு வந்து ஆண்டவர்கிட்ட போராடுறாரு. போராடும்போது ராத்திரி ஃபுல்லா போராடிட்டு தேவனுடைய தூதன் வந்து அவரோட தொடைச்சந்த தொட்டாரு. அதனால வந்து ஒரு மாதிரிக்கு ஒழுங்கா நடக்க முடியாத சிச்சுவேஷன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்றதுக்காக ஒரு தண்டனை கிடைக்குது யாக்கோபுக்கு. கால்ல எலும்பு சுளுக்கிக்கிட்டு லைஃப் ஃபுல்லா அப்படிதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் தொடைச்சந்த வந்து இன்னும் சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. அந்த சமாதானத்தை உண்டு பண்ணிக்கிற தண்டனையை யாக்கோபு ஏத்துக்கிட்டாரு. ஒருவேளை நமக்கு இப்ப அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாரு கூடயாவது பிரச்சனையில இருக்கோம் அப்படின்னா, சமாதானம் ஆகணும்னா ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துதான் சமாதானம் ஆகணும் அப்படின்னா அதை நம்மளால தாங்க முடியுமாங்க? இப்பவுமே வந்து நம்ம சமாதானம் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, ஒரு ஈகோ விட்டு கொடுக்கணும். நம்ம கஷ்டமா இருக்கு அதுக்கு. ஐயோ! இதெல்லாம் போய் பண்ணணுமா? என் மேல தப்பே இல்லையே. இவங்க தானே இப்படி பண்ணாங்க. இவங்க தானே நமக்கு துரோகம் பண்ணாங்க. இவங்க நம்மள இப்படி பண்ணிட்டாங்களே. நம்மளோட ஈகோவை விட்டு கொடுக்கணும். நம்ம இறங்கி போனோமா? அது கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த கஷ்டத்தை ஆண்டவர் சிலுவையில சுமந்துட்டார். இது நம்ம கஷ்டமான விஷயமே கிடையாது. நம்ம சிலுவையை கிளைம் பண்ணிக்கிட்டா போதும். ஏசப்பா, நீங்க எனக்கு சமாதானம் உண்டு பண்ற ஆக்கினே உங்க மேல வந்துருச்சு. அதனால நான் சமாதானத்தை உண்டு பண்றதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை நான் வாங்கிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைம் பண்ணிட்டு நான் சமாதானமா இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சாலே போதும், சமாதானம் ஆயிரும். நிறைய பிரச்சனை இந்த உலகத்துல வர 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 இல்ல, சமாதானமா இருக்க முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனை. அன்பு வந்து குறைஞ்சுகிட்டே வருது சமாதானம் இல்லாம ஆகுறதுக்கு. இப்போ இங்க நிறைய லேடிஸ் இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆண்டவர் வந்து சிலுவையில 7 வார்த்தை சொன்னார்ல. அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? இதுதான் நம்ம தியானிச்சிருப்போம் சபையில. சோ ஃபர்ஸ்ட் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. சரி, இப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாருல்ல. ரொம்ப வலி, உடம்பெல்லாம் வலி, வேதனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது அவரோட மூடு எப்படி இருக்கும்? அவரோட மூடு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். எரிச்சலா இருந்திருக்கும். நம்ம வந்து நிறைய டைம் வந்து இப்போ வர வர அந்த ட்ரெண்ட் வந்து இதுவாகுது. மூட் ஸ்விங், லேடிஸ்க்குலாம் மூட் ஸ்விங். எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது. அந்த டைம்ல எனக்கு மூட் ஸ்விங்கா இருக்கும். அதனால யார் வந்தாலும் நான் திட்டுவேன். மேக்ஸிமம் வந்து திட்டு வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் தான். இல்லன்னா யாரு அம்மா, அப்பா, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும். ஏன்னா எனக்கு அப்படிதான் இருக்கும். எனக்கு எனக்கு வலிக்குது. அதனால நான் வந்து இப்படிதான் இரிட்டேட் ஆயிட்டே இருப்பேன். ஒருவேளை சயின்டிஃபிக்கா அது ப்ரூவனா இருந்தாலுமே ஆண்டவரை நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணும். அவருக்கு இல்லாத வலியாங்க, அவருக்கு இல்லாத ப்ளீடிங்காங்க. ரத்தமும் தண்ணியும் வெளிய உடம்புல இருந்து வந்துச்சு. அவ்ளோ வேதனை, மூச்சு விடுறது கஷ்டம். அப்போ அவர் சமாதானத்தை சூஸ் பண்றாரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஆவின் கனிகளை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம கையில தான் இருக்கு. ஆவின் வரங்கள் வந்து ஆண்டவர் விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுப்பாரு. ஆவின் கனியை நம்ம சூஸ் பண்ணணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி போன வாட்டி பார்த்தோம். என்ன நடந்தாலும் அத்திமரம் துளிரிடாம போனாலும் நான் வந்து மகிழ்ச்சியா இருப்பேன். அது வந்து சூஸ் பண்றது. அதே மாதிரி சமாதானத்தை ஆண்டவர் வந்து சிலுவையில சூஸ் பண்ணாரு நமக்கு ரோல் மாடலா. எவ்வளவு மோசமான உடம்புல வலி இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், நான் சமாதானமா இருக்கணும்னு சூஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுலதான் இருக்குது. இப்போ அதே அதே இந்த 7 வார்த்தைகளை ஃபுல்லா தியானிக்க போறது இல்ல. நம்ம அதுல இருக்க ஓவர்வியூ மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதாவது ஆண்டவரை அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. இவ்ளோ மோசமா கொடுமைப்படுத்தி சிலுவையில அறைஞ்சிருக்காங்க ஒரு தேவனை. அவரால முடியாத காரியம் எதுவும் இல்ல. அவரு
இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா போதும். இத நான் அனுபவிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல அப்படின்னு நெனச்சாலே போதும். வானத்துல இருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்து அவ்வளவு பேரையும் அழிச்சு போட்டு இந்த உலகத்தையே அழிச்சு போட்டிருப்பாங்க. ஆனா அவர் அதையும் ஃபேஸ் பண்ணி அந்த பெயின தாங்கிக்கிட்டு என்ன பண்றாருன்னு பாருங்க. பிதாவே இவர்களை மன்னியும். இது யாருக்கும் யாருக்கும் நடுவுல சமாதானத்த கொண்டு வராரு அப்படின்னா, தேவனுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு ஒப்புரவாகுதல கொண்டு வராரு. எவ்வளவு பெரிய பாவம் பண்றாங்க. ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டிய சிலுவையில அறையுறாங்க. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல பிரிவினை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானத்தை கொண்டு வர்றாரு. இது நம்ம சமாதானமா இருக்கணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் யாரு கூட நம்ம சமாதானம் ஆகணும்னா ஆண்டவர் கூட சமாதானம் ஆகணும். ஏசப்பா, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதிகமா உங்களை பத்தி நான் யோசிக்கல. நான் உங்க கூட சமாதானமா இருக்கணும், உங்க கூட ஒப்புரவாகணும். நிறைய கீழ்ப்படியவே இல்லை நான் நிறைய விஷயத்துல. நான் அப்படி இல்லாம நான் சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்று நீ பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்க திருடனுக்கு ஆண்டவர் சொல்றாரு. இது எந்த வகையான சமாதானம் அப்படின்னா, அந்த திருடனுக்கு வந்து பயமா இருக்கு. செத்து போயிருவோம்னு தெரிஞ்சிருச்சு. சிலுவையில தொங்குறோம், செத்து போயிருவோம்னு தெரியும். அவனுக்கு பயமா இருக்கு அடுத்து என்ன ஆகுமோன்ட்டு. அப்போ திருடன் வந்து கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, நீங்க உங்க ராஜ்யத்துக்கு வரும்போது என்னைய நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு சமாதானத்தை கட்டளையிடுறாரு. நமக்கு வந்து நம்ம எதிர்காலத்து குறித்து நிறைய கவலை இருக்கும். மேரேஜ் ஆகாதவங்க இருந்தோம் அப்படின்னா, என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க, ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, நான் சமாதானமா இருப்பேனா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு உங்களுக்கு சமாதானம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சமாதானத்தை கொண்டு வர்றதுக்காக சிலுவையில நான் ரத்தம் சிந்திட்டேன். சமாதானத்தை உண்டு பண்ணிக்கிறேன். பீஸ் மேக்கர் அவர். சமாதான பிரபு. சமாதானத்தை உருவாக்குறவர் அவர்தான். அவர் சொல்றாரு, உங்க எதிர்காலத்தை குறித்து பயம் வேணாம். சமாதானமா நீங்க இருப்பீங்க. என்னைய நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மூணாவது என்ன சொல்றாருன்னா, ஸ்திரியே உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் கிட்ட சொல்றாரு. மரியாள்கிட்டையும் யோவான்ட்டையும். இது என்னன்னா, மரியாளுக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியது ஏசப்பா இல்ல. யூத முறைப்படி ஃபர்ஸ்ட் பார்ன் பாய் தான் வந்து தாயை பார்த்துக்க வேண்டிய ஒரு ஸ்தானம். ஆனா அது அவரால் அது பண்ண முடியல. இப்போ அந்த தாய்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் பையன்ங்கிறது நம்ம பெத்தெடுத்த குழந்தை. நமக்கு எதுனா தாங்கிக்குவோம். நம்ம பெத்தெடுத்த குழந்தைக்கு ஏதாவதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. அப்போ ஆண்டவர் வந்து அந்த துக்கத்தை மரியாள் வந்து ஃபேஸ் பண்றதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் ரிலேஷன்ஷிப்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுறாரு. நம்ம குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்துலயும் ஃபால்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்கல்ல, அதனால நான் இப்படி பண்றேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்தீங்களா, இந்த இடத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தீங்களா, இதுல நீங்க எதுவுமே எனக்கு பண்ணலையே, என்னோட என்னோட குழந்தைக்கு இது நீங்க பண்ணல, நான் எதுக்கு திருப்பி பண்ணணும், என் மேரேஜ் லைஃப்ல நீங்க ஹெல்ப் பண்ணல, நான் எதுக்கு உங்களை பாத்துக்கணும், இல்ல அம்மாவையோ அப்பாவையோ நீங்க சின்னதுல என்னைய நல்லாவே பாத்துக்கல, என்னைய விட்டுட்டு போயிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் எதுக்கு உங்களை பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, ஆண்டவர் விரும்புறது நம்மளோட ரிலேஷன்ஷிப்குள்ள சமாதானத்தை. மன்னிக்கணுங்க, வேற வழியே இல்ல. ஏன்னா நம்ம ஆண்டவரோட பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் கூட சமாதானமா இருக்கணும்னா அவர் சமாதானமா மத்தவங்க கூட இருக்க சொல்லியிருக்காருல்ல, அதை ஃபாலோ பண்ணாதான் இருக்க முடியும். ஒருத்தவங்க கூட கோவத்தை வச்சுக்கிட்டு நம்மளால சரியா பிரேயர் பண்ணவே முடியாது. ஆண்டவர் வந்து பலிபீடத்துல காணிக்கைய செலுத்த வந்தா வச்சுட்டு போயிட்டு சமாதானமாயிட்டு வந்து வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார். ரிலேஷன்ஷிப் வந்து ஆண்டவர் உருவாக்குனது. நம்மளை சுத்தி இருக்க எல்லா உறவுகளுமே ஆண்டவர் உருவாக்குனதுதான். ஆண்டவர் சித்தம் இல்லாம எதுவுமே கிடையாது. நம்ம பிறந்த இவங்க இந்த சூழ்நிலையில தான் நம்ம பிறக்கணும், இப்படிதான் நம்ம வளரணும், இவங்களதான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த மாமனார் கூட தான் நம்ம இருக்கணும், நமக்கு இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் பிறக்கணும், இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இந்த சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு எதுக்கு வச்சிருக்காரு, இவ்வளவு துரோகங்களுக்கு மத்தியில நம்மள எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா, அது அவரோட சித்தம். அவரோட பார்ட் ஆஃப் த பிளான். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி மத்தவங்கள மன்னிக்கணும்னா அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். இது ஆண்டவரோட சித்தம். இதன் மூலமா ஆண்டவர் எனக்கு ஏதோ சொல்ல வராரு. ஆண்டவருக்கும் எனக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பலப்படுத்துறதுக்காக சில சில விஷயங்களை செய்வார். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ரொம்ப ஒருத்தவங்களை நேசிக்கிறோம்னு வைங்களேன். இப்ப அம்மாவோ, ஹஸ்பண்டோ யாரையோ ரொம்ப நேசிக்கிறோம்னு வைங்களேன். அவங்க ஆனா சம்டைம்ஸ் நம்மளோட
எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அவங்களால. அவங்களும் மனுஷங்க தானே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க மேல கோவப்படுவோம். என்ன நம்ம எவ்ளோ எந்த ஒரு இடத்துல வச்சிருந்தோம், அவங்க எவ்ளோ மோசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹர்ட் ஆகும். ஆனா ஆண்டவர் வந்து எதுக்காக அத அனுமதிக்கிறாருன்னு யோசிச்சோம்னா, அவங்கள விட ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், ஆண்டவரோட பிளான் அது. அவங்க நம்மள தள்ளி விட்டா தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம். அதுக்காக தான் ஆண்டவர் வந்து அதெல்லாம் பண்றாரு. நம்ம அது தெரியாம அவங்க கிட்ட முறைச்சுக்கிட்டு, ஆண்டவர்கிட்ட இருந்து இன்னும் நம்ம தள்ளி போயிடுவோம். நம்ம ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தங்க நம்ம நினைக்கிறோம், ஆ நம்ம ஹஸ்பண்ட் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நம்ம நினைக்கும்போது கூட காட் சம்டைம்ஸ் பொசசிவ் ஆயி, சில பிரச்சனைகள நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவார். அது வந்து நமக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல சமாதான குறைவுகள கொண்டு வர்றதுக்காக கிடையாது. நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல நெருக்கத்த உண்டு பண்றதுக்காக. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க கிட்ட நம்ம காலம் ஃபுல்லா சண்டை போட்டு போராடிட்டு இருக்க மாட்டோம். சமாதானம் இஸ் அ சாய்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாரி. ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது. யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. நம்ம கூட சண்டை போட்டவங்க ஏதோ ஒண்ணுல. இப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போறோம்ங்கிறது ஒரு சாய்ஸ். அந்த இடத்துல நம்ம ஆவின் கனிய ப்ரொடியூஸ் பண்ண போறோமா? வாங்கன்னு கேட்க போறோமா? அவங்கள நம்ம கவனிக்க போறோமா? இல்ல மூஞ்ச தூக்கிட்டு அவங்க பண்ண துரோகங்கள நம்ம நினைச்சிட்டு இருக்க போறோமா? அப்படிங்கிற ஒரு சாய்ஸ். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார். நம்ம சமாதானம் பண்ணா மட்டும்தான் அவரோட புத்திரரா ஆக முடியும். நிறைய ரெக்ரெட்ஸ் இருக்கு வாழ்க்கையில. ஒரு ரிலேஷன்ஷிப்ப வச்சு. நான் இப்போ வந்து அவங்க எல்லாரையும் மன்னிச்சு நான் சமாதானத்த சூஸ் பண்றேன். நீங்க எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிக்கோ. அன்ஃபேர் தான். அவங்க பண்ணது சரி கிடையவே கிடையாது தான். எந்த விதத்திலயும் அக்செப்ட் பண்ணவே முடியாது. நம்ம நம்ம வாய திறந்து வாதாடினோம்னா நம்ம தான் வின் பண்ணுவோம். ஏன்னா அவங்க பண்ணது தப்பு தான். ஆனா ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு. என்ன பண்றது நம்ம? சமாதானத்த தானே ஆண்டவர் பிடிச்சுக்க சொல்லியிருக்காரு. அதுவும் அவங்க அப்படி பண்ணணும்னு ஆண்டவர் தானே அவங்களுக்கு சொல்லியிருக்காருல்ல. சோ இவங்க எல்லாரையும் நம்ம மன்னிக்கணும். சமாதானத்த நம்ம நம்ம சூஸ் பண்ணணும். ஆ இப்போ தாகமா அடுத்தது இந்த 3 வந்து மன்னிப்புக்கான விஷயத்த ஆண்டவர் பேசுறாரு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது தாகமா இருக்கிறேன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எல்லாம் முடிந்தது. பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தது அவர ஆத்ம தாகம் அடுத்த டாபிக் அவர் போறாரு. ஃபர்ஸ்ட் 3 வந்து சமாதானத்துக்கு பிரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அதனாலதான் பைபிள் சொல்லியிருக்கு, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தண்டனை அவர் ஃபேஸ் பண்ணி எவ்வளவு அழகா சமாதானத்தை கட்டளையிடுறாரு. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள சமாதானத்துக்கு ஃபர்ஸ்ட் வழி கொடுக்கிறாரு. அடுத்தது வந்து தனிப்பட்ட விதத்திலான சமாதானத்துக்கு ஆண்டவர் வழி கொடுக்கிறாரு. அடுத்தது ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல உள்ள சமாதானத்தை ஆண்டவர் சொல்றாரு. சரி, இப்போ ஆண்டவர் வந்து இந்த இந்த பாடுகள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக எருசலேமுக்குள்ள வராரு. நமக்கு தெரியும். குருத்தோலை ஞாயிறுன்ட்டு நம்ம சபையில சொல்லியிருப்போம், செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அப்போ எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இப்போ எதுக்காக ஆண்டவருக்கு இப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜூஸ் ஹிஸ்டரி அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு சூழ்நிலை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, யூதர்கள் வந்து அடிமையா இருந்தபோது மக்கபீஸ் அப்படின்னு ஒரு சில கூட்டங்கள் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க விடுதலைக்காக போராடினாங்க. நிறைய விஷயங்கள பண்ணி யூதர்களை வந்து விடுவிச்சாங்க. சோ ஆண்டவரே வந்து அந்த மக்கபீஸ்ல ஒருத்தரா ஏதோ ஒரு விடுதலை நமக்கு தரப்போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதே மாதிரி ஆண்டவர் பேசும்போதெல்லாம் சீஷர்கள் கூட ஆண்டவரே இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவரை எந்த மாதிரி நினைக்கிறாங்க ராஜா அப்படின்னா, சண்டை போட்டு அவர் ராஜாவாகணும், யூதர்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, ராஜாவாயிருவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்மளும் நம்ம லைஃப்ல நம்ம சுத்தி இருக்கவங்கள அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை மத்த மதத்தவங்கள எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க யாருன்னு காட்டுங்கப்பா, எங்க எல்லாரும் முறியடிக்கப்படட்டும், இந்திய தேசத்துல நாங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு அவன் மத்தவங்கள விரோதியா பாக்குறோம். ஆனா ஆண்டவர் வந்து என்ன தெரியுமா? பீஸுக்காக தான் உலகத்துக்கு வந்தாரு. அவரோட இருதயத்தை யாரும் புரிஞ்சுக்கல. எல்லாரும் உள்ள வரப்ப கொண்டாடினாங்க. அவர் சண்டைக்கு போடுவாரு. எல்லாருக்கும் ஆஹ் ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க அந்த அசிரியர்களையும் ரோமர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. எல்லாருக்காகவும் சிலுவையில உயிரை கொடுக்க போறாருன்றதை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னைக்கும் நம்ம ஆண்டவரோட இருதயத்தை புரியாம தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மத்தவங்க கூட நம்ம சமாதானமா இல்லாம இருக்கோம் அப்படின்னா ஆண்டவரோட இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் வந்து நம்மள கிரியேட் பண்ண மாதிரிதாங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களையும், நம்ம மாமியாரையும், நமக்கு எனிமீஸா இருக்கவங்க எல்லாரையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் அவங்கள எப்படி நேசிக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சு அது ஒரு சோலா நம்ம பார்க்கணும். நம்ம
அவங்களோட இருதயத்தை பார்க்க முன்னாடி நமக்கு என்னெல்லாம் வந்துருதுன்னா, அவங்க பண்ண தப்பு, அவங்களோட ரிலீஜன், அவங்களோட கேஸ்ட், அவங்களோட மத்த பேக்ரவுண்டு, இது எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நின்னு அவங்க இருதயத்தை நம்ம பார்க்க விடாம, அவங்க சோலை நம்ம பார்க்க விடாம மறைச்சிருது. ஆனா ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டா அவங்களோட இருதயத்தை தான் பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் மத்தவங்களோட இருதயத்தை பார்க்கும்போது நம்மளால அவங்க கூட சண்டை போடவே முடியாது. அவங்களோட சூழ்நிலை நமக்கு புரியும். ச்சே! இவ்ளோ கஷ்டத்துல இருக்காங்களே! இவங்க கூட நம்ம சண்டை எப்படி போட முடியும்? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஆறுதலா மாறிடும். நம்ம சுத்தி இருக்கவங்க யார் கூடயும் நம்ம சண்டை போடவே முடியாது. நம்ம சமாதானமா தான் இருக்க முடியும். ஸோ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை தந்தரலும். எப்படி நம்ம சிலுவையில ஆண்டவர் தொங்கிட்டு இருக்கிறப்ப, மத்தவங்க அந்த திருடனோட இருதயத்த, அவரோட குத்தினவர்களோட இருதயத்த ஆண்டவர் பார்த்து அவங்களுக்காக சமாதானத்த குடுத்தாரோ, அதே மாதிரி நம்மளோட இருதயத்தையும், நம்மளோட எனிமீஸோட சோலையும், நமக்கு பிடிக்காதவங்களோட சோலையும் நம்ம பார்த்துட்டு, அவங்களுக்காக சமாதானத்த நம்ம வேண்டும்போது, அப்பதான் நம்ம ஆண்டவரா மாறி மாற முடியும். சமாதானங்கிற கனிய நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. சமாதான காரணராகிய அவர், நம்மள சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாற்றுவாராக. ஆமென்.